ألف لام را تلك آيات الكتاب المبين إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா திருமுறை குரானில் சொல்லி காட்டுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். முதலில் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், உங்களுக்கான செயல் திட்டங்களை வகுத்து கொள்ளுங்கள், அதோடு சேர்த்து உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். குடும்பத்தாரை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் நாம் பல ஏக்கங்களோடு கனவுகளோடு ஒரு குழந்தையை பெற்றெடுத்து நம்முடைய குடும்பத்தில் ஒரு முக்கியமான அங்கமாக அந்த குழந்தையை வைத்திருக்கிறோம். அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையும் மறுமையினுடைய அந்த நிலையும் சீராக அமைய வேண்டும் என்று இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். உங்களுடைய குடும்பத்தார்களை நரக நெருப்பை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அதை வளர்ப்பதை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் பல வழிகாட்டு நெறிமுறைகளை சொல்லித் தருகிறது. அதிலையும் சொல்லப்போனால் இன்றைக்கு அறிவியல் சில வழிமுறைகளை சொல்லித் தருகிறது. சில மருத்துவர்கள் குழந்தை நல்ல ஒரு எதிர்காலத்தோடு அவனுடைய வாழ்க்கை சீராகவும் செம்மையாகவும் இருக்க வேண்டுமென்றால் அவனுக்கென்று நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்களை இன்றைய மருத்துவம் நமக்கு சொல்லித் தருகிறது. இஸ்லாமும் அதை வழிமொழிகிறது. நீங்கள் குழந்தையை பார்த்துக்கிட்டிங்கன்னா, குழந்தை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பெற்றோர்கள் குழந்தைங்க ஒரு 5 வயசு 6 வயசு வரைக்கும் அதுங்க என்ன சொல்லுதோ அதன்படியே பெற்றோர்கள் வாழ்வார்கள். குழந்தை தான் அந்த நேரத்தில் பெற்றோர்கள். குழந்தைங்க எதை சொல்லுதோ அதைத்தான் பெற்றோர்கள் கேட்பார்கள், ஒரு 5-6 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேசுகிற வயசுக்கு மேலே, ஒரு பள்ளிக்கூட போகிற வயசில், அதற்கு பிறகுதான் தன்னுடைய வசத்திற்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கும் கீழே அந்த குழந்தையை கொண்டு வரணும் பெற்றோர்களுக்கு. அப்போ தான் ஆசையே வரும். அவர்களும் முயற்சி பண்ணி பார்ப்பாங்க, அவர்களுடைய கட்டுப்பாட்டில் அந்த குழந்தை வரவே வராது. மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், குழந்தை வளர்ப்பு என்பது நீங்கள் ஒரு 10 வயசு 15 வயசு அந்த வளர்ப்பை ஆரம்பிக்கவே கூடாது. குழந்தையை பேணி பாதுகாத்து வளர்க்க வேண்டும் என்றால் அந்த வளர்ப்பு முறை எப்போ ஆரம்பிக்கணும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. எப்போன்னு கேட்டால், குழந்தை பிறந்த ஒரு 10 மாதத்திலே குழந்தை வளர்ப்ப ஆரம்பிச்சிடணுமா. வளர்க்கிறதுனா உடலை வளர்ப்பதல்ல, அவருடைய எதிர்கால திட்டத்தை வளர்ப்பது. எப்படி வளர்க்க வேண்டும் என்றால், உதாரணத்துக்கு சொல்கிறாங்க மருத்துவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டால், குழந்தை ஒரு 10 மாதத்தில் அதனுடைய மொழியே அழுகையாகத்தான் இருக்குமா. அது பசிச்சாலும் அழுகும், சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் அழுகும், அது தூக்கணும்னா அழுகும், அத்தாவை பார்க்கணும்னா அழுகும், என்னன்னே சொல்ல தெரியாது, ஆனால் எல்லாத்துக்குமே அழுக. அதுக்கு தன்னுடைய தேவையை நிறைவேற்றணும்னா அதுக்கும் அழுகும், பசினாலும் அழுகும், விளையாடணும்னா அழுகும். தன்னுடைய தேவைக்காக எல்லாவற்றுக்காகவும் அழுகை ஒன்றைத்தான் ஆயுதமாக பயன்படுத்தும். இதை மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், குழந்தை அழுகுது, பசிக்காக அழுதா சாப்பாடு கொடுங்க. சும்மா தொட்டியில் கிடக்கும் பொழுது அதை தூக்கி வச்சுக்கிறனுங்கிறக்காக குழந்தை அழுதுகிட்டே இருக்குமா. என்னை தூக்கி வச்சுக்கிறங்க அப்படின்னு குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். அது தாய்க்கு தெரியும், குழந்தை பசிக்காக அழுகுதா, டாய்லெட் போக அழுகுதா அப்படின்னு தாய்க்கு தெரியும். அப்போ என்ன சொல்கிறாங்க மருத்துவர்கள் கேட்டால், குழந்தை பிறந்து 10 மாதத்தில் ரொம்ப அழுதுகிட்டே இருந்து தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருக்குன்னு அது நினச்சிச்சுன்னா அதுக்கு நீங்கள் கட்டுப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. குழந்தை தூக்கி வச்சுக்கணுன்னே ஆசைப்பட்டுச்சுன்னா வேறு விளையாட்டை காட்டி அழுகையை சமாதானப்படுத்துங்க. தூக்கி வச்சுக்கிறோங்கிற அதனுடைய குறிக்கோளை நீங்கள் நிறைவேற்றாதீங்க. இப்போ குழந்தை வளர்ப்பு என்பது 10 மாதத்திலிருந்து ஆரம்பிப்பதாக மருத்துவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இப்போ இந்த குழந்தை வளர்ப்பு முறையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் அது ரொம்ப படிப்பினை பெற வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னு கேட்டால், இன்றைக்கு பெற்றோர்களை பார்த்தீங்கன்னா ஒரு 2 வகையில் பிரிச்சிடலாம். 2 வகை பெற்றோர்களை பிரிச்சிடலாம். ஒரு வகை பெற்றோர்கள் எப்படின்னு கேட்டால், குழந்தையின் மீது அதீத பாசம், குழந்தை என்ன கேட்டாலும் செஞ்சுருவாங்க, குழந்தை எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க, குழந்தையினுடைய ஆசை என்ன இருக்கோ அதை முதலாக நிறைவேற்றி விடுவார்கள். அந்த அளவுக்கு பாசம் நேசத்தோடு வளர்க்குற ஒரு பெற்றோர்களை பார்க்க முடிகிறது. இன்னொன்று அப்படியே எதிர்மறையாக இன்னொரு பெற்றோர்களை பார்க்க முடியும். என்ன, அந்த பெற்றோர்களை பார்த்தீங்கன்னா குழந்தை என்ன கேட்டாலும் நிறைவேற்ற மாட்டாங்க, என்ன கேட்டாலும் எதிர்கருத்து தெரிவிக்க தான் செய்வாங்க, எதுக்கு எடுத்தாலும் அடி,
உச்சகட்டமாக போனால் ரொம்ப அடி, பெரம்பால் அடிக்கிறது, கட்டையால் அடிக்கிறது, கம்பியால் அடிக்கிறது, குழந்தைனோட பார்க்காம கம்பி கரண்டியை சூடு பண்ணி காய வச்சு சூடு போடுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர்கள் பண்ணுறாங்க. ஒன்று அதீத பாசம், இன்னொன்று அதிகமான கண்டிப்பு. ரெண்டு வகையான பெற்றோர்களை பார்க்க முடியும். மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ரெண்டுமே இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அதீத பாசமும் இருக்கக்கூடாதான், அதிகமான கண்டிப்பும் இருக்கக்கூடாது. இப்போ என்னதான் வழிமுறை? குழந்தையை வளர்க்கறதுக்கு என்ன வழிமுறை? பாசமும் காட்டக்கூடாது, அடிக்கவும் கூடாதுன்னா என்ன வழிமுறை என்று கேட்டால் இரண்டுக்கும் நடுநிலையான ரெண்டு ஆயுதத்தை சொல்லித்தராங்க மருத்துவர்கள். இஸ்லாமும் அதை வழிமொழிகிறது. என்ன சொல்கிறாங்க மருத்துவர்கள் கேட்டால், ஒன்று, குழந்தையை வளர்க்கறதுக்கு முதல்ல நீங்கள் காட்ட வேண்டிய அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், குழந்தை மேலே கனிவோடு சேர்த்த பாசத்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாசத்தை கொடுக்கணுமா? பாசம் எப்படி இருக்க வேண்டும்? எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறானே அந்த பாசம் கிடையாதான். அவனுக்கென்று அவனுடைய எதிர்காலத்தை நினைத்து பயந்து அழுது அவனுக்கென்று திட்டத்தை வகுத்து அவனை தூக்கி கொஞ்சுகிற அந்த பாசம் இருக்கணுமா? இன்றைக்கு சமூகத்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு அறிவுரை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் குழந்தை மேலே அவ்வளவு பாசமாக ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மாநகரமான அந்த ஏரியாக்களில், மிக பெரிய பெரிய நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வேலைக்கு போகிற வேலையில் அதுங்களுக்கு கிட்ஸுக்குன்னு ஒரு ஸ்கூல் இருக்கும். அதை கொண்டு போய் விட்டுருவாங்க. காலையில் இவங்க அம்மா கொண்டு போய் விட்டுட்டு அம்மாவும் வேலைக்கு போயிடுவாங்க. அப்பா வரும்போது பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவார். பிக்கப் பண்ணுறது அப்பாவோட வேலை, கொண்டு போய் ட்ராப் பண்ணுறது அம்மாவோட வேலை. குழந்தை எங்கே இருக்கும்? குழந்தைக்கு அம்மா அத்தா எல்லாமே டீச்சர் தான். இங்கே சொல்லிக் கொடுக்குறது அவங்க தான், அதுக்கு டைப்பர் மாற்றுறது அவங்க தான், குழந்தைய பார்த்துக்கிறது அவங்க தான், கொஞ்சுறது அவங்க தான், சாப்பாடு கொடுக்குறது அவங்க தான், எல்லாமே யாருங்க கேட்டால் அந்த கிட்ஸ் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர். இப்போ இது நகரங்களில், கிராமங்களில் பிரச்சனை இல்லை, குழந்தைய தூக்கிட்டே தெரியும். அன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா வயலுக்கு வேலைக்கு போனாலும் குழந்தைய அப்படியே தூக்கிக்கிட்டு அவங்களுடைய இடுப்பில் கட்டியிருப்பாங்க துணியோடு சேர்த்து, அல்லது வயலில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்துலேயே மரத்தில் குழந்தை தூங்கிட்டு இருக்கும். லேசாக சின்ன அழுகை சத்தம் கேட்டால் கூட வேலையை தூக்கி போட்டு குழந்தைக்கு என்னவோ ஏதோன்னு பார்ப்பாங்க. இன்னைக்கு இந்த கிட்ஸ் ஸ்கூல் அந்த மாதிரி கொண்டு போய் விட்டு பாசத்தை பிரிக்கிறார்கள். இவங்களுடைய பாசம்னா என்ன? உச்சகட்டம் பாசம் என்னன்னு கேட்டால், ஒரு பெருநாளில் குழந்தைங்களோட சந்தோஷமாக இருப்பாங்க லீவை போட்டு, அல்லது குழந்தையினுடைய பிறந்த நாளில் சந்தோஷமாக இருப்பாங்க. குழந்தைக்கு பர்த்டேனா அன்னைக்கு தான் அம்மாவோட பாசமும் அத்தாவோட பாசமும் வெளியே வரும். அது வரைக்கும் குழந்தை அந்த ஸ்கூலில் படிக்கும். அத்தாவும் வேலைக்கு போவார், அம்மாவும் வேலைக்கு போவாங்க, இவங்களும் ஓடுவாங்க பொருளை சேர்க்க, இவங்களும் ஓடுவாங்க பொருளாதாரத்தை சேர்க்க. ஆனால் எதுக்கு ஓடுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. குழந்தையை வளர்ப்பது என்பது முதல் அடிப்படையான ஒரு வழிமுறையை சொல்லித் தருகிறார்கள் மருத்துவர்கள். முதல்ல குழந்தை மேலே அன்பு காட்டுங்க. எந்த அளவுக்கு அன்பு காட்டணுமா? குழந்தையோடு நெருக்கமாக இருங்கள், ஒரு புரிந்துணர்வோடு பேசுங்கள், குழந்தைகளாகவே மாறி பேசுங்க. உங்களுடைய முன்மாதிரி காட்டி குழந்தைகளாகவே மாறி அதனுடைய வாழ்க்கை என்ன, எப்படி குழந்தை எப்படி இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி அறிவுரையை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து பேசுங்கன்னு மருத்துவர்கள் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் பாசமாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கும் பாருங்க. இதே மாதிரி ஒரு பெற்றோர் அந்த காலத்தில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அந்த பெற்றோரையும் ரசூலுல்லாஹ் சந்திக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் குழந்தைங்களுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு ஆள் கேட்குறாரு, அவர் கிராமவாசி, அவர் கேட்குறாரு, கப்பீலுன சிபியான், நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் முத்தம் கொடுப்பீங்களா? ஃபமானு கப்பீலுகும், நாங்களாம் குழந்தைக்கு முத்தம் கொடுக்க மாட்டோம். அவங்க பெற்றோர்கள் தான், பிள்ளையை பெற்றவங்க, பாசம்லாம் இருக்கத்தான் செய்யும், ஆனாலும் முத்தம் கொடுக்க மாட்டாங்களாம். குழந்தைய வாரி சுருட்டி ரசூலுல்லாஹ் முத்தம் கொடுக்குறாங்க. இவர் இப்படி சொன்னதை கேட்டோன்னே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவ அம்லிக்குலக்க அன் நஸா அல்லாஹு மின் கல்பிக்கு ரஹ்மா, உன் உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இறக்கத்தை கலட்டிட்டானா நான் என்னப்பா செய்ய முடியும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறது ரஹ்மத்தான், குழந்தையை தூக்கி கொஞ்சிறது அது பாச ரஹ்மத், அல்லாஹ்வுடைய இரக்கம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறாங்க. இரக்க குணத்தை அல்லாஹ் அவனுடைய உள்ளத்திலேருந்து கலட்டிட்டான். குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறது இறக்கங்கிறாங்க. ஒரு ரோட்டில் போகிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது எப்படி இறக்கமோ, ஒரு ஆள் அடிபட்டு கிடக்கும் பொழுது எப்படி காப்பாற்றுறது இறக்க குணமோ, அது மாதிரி ஓம் பிள்ளையை தூக்கி நீ முத்தம் கொடுக்கறது இறக்க குணம்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இந்த கனிவு இருக்கணும். மருத்துவர்கள் சொல்கிற முதல் ஆலோசனை என்னன்னு கேட்டால் கனிவு இருக்க வேண்டும். ஆனால் அதீத பாசம் இருக்கக்கூடாது. இதான் ரெண்டாவது ஆலோசனை. அதீத பாசம் இல்லாமல் உங்களிடத்துல ஒரு உறுதி இருக்க வேண்டும். அதீத பாசம் இருந்து அவ என்னத்தெல்லாம் கேட்குறோன்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குற அந்த பாசம் இருக்கக்கூடாது. தவறா அதை கண்டிக்கிற பாசம் இருக்க வேண்டும். தப்பு. இதில் நான் உறுதியாக நிற்பேன், பெற்றோர்கள் நிற்கணும். ரசூலுல்லாஹ் நின்றுக்கிறாங்க. ரெண்டு வழிமுறை மருத்துவர்கள் சொல்கிற ரெண்டு வழிமுறை. ஒன்று கனிவு, நீ பாசம் காட்டுங்க பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளோடு நெருக்கமாக இருங்க, நெருக்கமாக பேசுங்க, பழகுங்க. ரெண்டாவது, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது, என் பிள்ளைக்காக உசுரையே கொடுப்பேன், அவனுடைய திருப்தி தான் என்னுடைய திருப்தின்னு சொல்லி அவனுக்கு வழிகேட்டான காரியத்தை கொடுக்காதீங்க. இது ரெண்டாவது வழிமுறை. ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்க. வழிகேட்டான காரியத்தை உன் பிள்ளை கேட்குதுன்னா அதை கொடுக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேரன் ஹசன், அலியுடைய மகன், என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் போட்டுடுறாங்க. என்ன பேரிச்சம்பழம்? அது ஜக்காத்துடைய பேரிச்சம்பழம். ஜக்காத்துடைய பேரிச்சம்பழம் குவியிலிருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் போட்டுடுறாங்க. சின்ன குழந்தை, பச்சை பிள்ளை சொல்ல வராங்க. பிள்ளைக்கு பிடிச்சது தானே பெற்றோர்களுக்கு பிடிக்கணும்.
ஒரு பேரனுக்கு பிடிச்சது தானே பாட்டனாருக்கு பிடிக்கணும். பேரன் வந்து என்ன செஞ்சாலும் பிடிச்ச விளாண்டு ஆர்வம் முட்டணும்ல. ரசூல்லா வந்து வேகமாக வந்து ரசூல்லா சொல்கிறாங்க, அந்த வாயிலிருந்து அந்த பேரிச்சம்பழத்தை வெளியே எடுத்துட்டு ரசூல்லா சொல்கிறாங்க, அந்த பேரிச்சம்பழத்தை வெளியே எடுத்துட்டு ரசூல்லா எடுப்பதுக்கு உதவி செஞ்சு விட்டுட்டு அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அம்மா ஷஅர்த அன்லா நஅக்குலு சதக்கா, நம்ம வந்து சதக்காவை சாப்பிட மாட்டோம்னு உங்களுக்கு தெரியாதா? சதக்கா பொருளாக வந்திருக்கிறது வந்து முகமதுடைய குடும்பத்துக்கு ஹராம்னு உனக்கு தெரியாதா? ஏன் சாப்பிட்ற? பச்சை பிள்ளைகிட்ட போய் பெரியார் கண்டிக்கல, போர்க்களத்தை போய் நின்றுக்கிட்டு பெரியார் தப்பு செய்கிறார், அவர் கண்டிக்கல. ரசூல்லாவுடைய மனைவிமார்களையும் ரசூல்லாவுடைய சகோதரர்கள் அப்படிலாம் கண்டிக்கிறது யார? பச்சை பிள்ளைய. பச்சை பிள்ளைகிட்ட போயிட்டு ரசூல்லா மார்க்கத்தை சொல்கிறாங்க, சதக்கா பொருள் நமக்கு ஹராமு, ஏன் பேரிச்சம்பழத்தை வெளியேடு அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. பச்சை பிள்ளையா இருந்தாலும் உறுதி வேணும். அதீத பாசத்தால் குழந்தை என்ன கேட்குதுனாலும் வாங்கி கொடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்கிறாருந்தா, இப்போ தீபாவளி போச்சு, குழந்தை பட்டாசு கேட்டு அழுகத்தான் செய்யும். குழந்தை நம்ம பக்கத்து வீட்டில் வெடிக்கிறாங்க, மேல் வீட்டில் வெடிக்கிறாங்க, பட்டாசு வேணும் அழுகத்தான் செய்யும். பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஆஹா பிள்ளை இவ்வளோ அழுகுதே, ஒரே ஒரு பட்டாசு வாங்கி கொடுத்துட்டா, ஒரு சின்ன புசுவானத்தை வாங்கி கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்துருவான் அப்படின்னு நினைக்கிறோம். மார்க்கத்துக்கு முரணா உறுதியாக நின்று பழக வேண்டும். உலகத்தில் அவனுக்கு ஒரு கெடுதல் இருக்குதா, உறுதியாக நின்று பழகணும். ஒரு ஷாப்பிங் மால் போறாருந்தா அவன் எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துடலாம், அந்த புத்தியில் போகவே கூடாது. போகும்போதே சொல்லணும், இங்கே வா, நீ இப்போ நமக்கு ஷாப்பிங் மால் போவோம், உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் நான் வாங்கி தருவேன், அதை வாங்கி கொடுப்பேன், ஒழுங்காக சாப்பிட்டு உட்காரணும். அதை மீறி அங்கே போயிட்டு அங்கே அது வேணும் இது வேணும் எல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, அப்படி இருந்தா அடுத்த தடவை நீ கூப்பிட்டா நான் வரமாட்டேன், உனக்கு தெரியுமில்ல அத்தா எவ்வளோ உறுதியாக இருப்பேன்னு உனக்கு தெரியுமில்ல. இந்த உறுதியை காட்ட வேண்டும். 2 வழிமுறை. ஒன்று பாசத்தை காட்டுங்க, அன்பை காட்டுங்க, அன்பிற்கான நேரம் ஒதுக்குங்க. ஒவ்வொரு நாளும் குழந்தைகளோடு உட்கார்ந்து உரையாடுங்க, பேசுங்க. குழந்தைகளை தாண்டி ஒரு வேலை வேண்டாம், தூக்கி வீசிருங்க. குழந்தைகளுடைய எதிர்காலத்தை வளர்க்காத, குழந்தைகள்ட்ட இருந்து நம்மளை பிரிக்கக்கூடிய ஒரு வேலை இருக்கா, அந்த வேலையே வேண்டாம், தூக்கி வீசுங்க. குழந்தைகளோடு உரையாடக்கூடிய ஒரு வேலை கிடைக்குதா, சின்ன சம்பளமாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை நோக்கி ஓடுங்க. அதுக்காக தானே உழைக்கிறோம். குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக அவன் நல்லா இருக்கணும் தானே உழைக்கிறோம். உங்களுடைய உழைப்பால் அவனுடைய எதிர்காலம் கெட்டுவிடக்கூடாது. ஒன்று, நீங்கள் வந்து அதீத பாசம் வைக்காமல் அன்பை காட்டுங்க, நல்ல கனிவை காட்டுங்க, உரையாடல் செய்யுங்க. இது ஒன்று. 2வது, அவன் மேலே அவன் தவறு செய்கிறானா அதில் உறுதியாக நில்லுங்க. அத்தா உறுதியோடு இருப்பான், அவனுக்கு பதிய வைங்க. ரசூலா பதிய வச்சிருக்கிறாங்க, முன்மாதிரி காட்டியிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு பாருங்க. ரசூலா உதாரணமே எப்படி சொல்கிறான்னு பாருங்க. பெண்மணி வந்து திருடிடுறாங்க, அந்த கூட்டம் வந்து பரிந்துரை பண்ணுது, இவங்க வேண்டாம் பெரிய பெண்மணி, அவங்களை தண்டிக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே ரசூலா உதாரணம் சொல்கிறது பாருங்க. அதெல்லாம் கிடையாது, யாராக இருந்தாலும் கையை வெட்ட தான் செய்யணும் அப்படின்னு ரசூலா சொல்லலை. ரசூலா சொல்ற உதாரணம் எங்க இருந்து? பிள்ளைகிட்ட இருந்து எடுக்கிறாங்க. ஏன் மக ஃபாத்திமா, ரசூலா ஈர குலன்னு சொன்ன ஃபாத்திமா சொல்றாங்க, ஏன் மக ஃபாத்திமா, இந்த ஃபாத்திமா திருநாளும் கையை வெட்ட தான் செய்வாங்கிறாங்க. இப்போ பிள்ளைக்கு எப்படி மனசு இருக்கும்? ஆஹா, நம்ம அத்தா ஹராம்னு ஒன்று முடிவு பண்ணிட்டாருன்னா அதில் உறுதியாக தான் நிற்பாரு. திருடிட்டோம்னு சொன்னால் நம்ம கையாக இருந்தாலும் வெட்டத்தான் போறாருன்னு சொல்லி தாய் தந்தையினுடைய பெற்றோர்களுடைய உறுதியை குழந்தைகள் உணர்ந்து கொள்ளும். இந்த பண்பு வேணும். நாம உறுதியா இருக்கிறோங்கிறது பிள்ளைகிட்ட பதிய வைக்கணும். ஹராமா நம்ம அத்தை அதை அனுமதிக்கவே மாட்டார். நமக்கு கெஞ்சாலும் சரி, அழுதாலும் சரி, 2-3 நாள் சாப்பிடாம இருந்தாலும் சரி, ஹராம்னு சொன்னா நம்ம அத்தாவும் சம்மதிக்க மாட்டாரு, அம்மாவும் சம்மதிக்க மாட்டாங்க. அப்படிங்கிற உறுதி இருக்க வேண்டும். இது ஒன்று. அடுத்து இந்த 2 தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான அறிவுரை என்னன்னு கேட்டா, உங்க குழந்தை திருந்தன்னு சொன்னா முதல்ல வந்து முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணும். குழந்தைய காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு எழுப்பணும்னா முதல்ல நீங்க வந்து எந்திரிச்சு பழகணும். 5 மணிக்கு 6 மணிக்கு அத்தா முதல்ல எந்திரிக்கணும். குழந்தை இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்றீங்களா, நீங்க முதல்ல இந்த இடத்துக்கு போகாம பார்க்கணும். உங்களுடைய முன்மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கு அவசியமான ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு சிறுவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, உஹூத் போர்க்களத்தில் இப்னு உமரை கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. அவருக்கு வந்து 14 வயசு. நம்முடைய பிள்ளைகளுக்கு டேபை வாங்கி கொடுத்து கேமை ஏற்றி விளையாட கொடுக்குற அந்த வயசுல உஹூத் போர்க்களத்தில் கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. அவரே சொல்லி காட்டுறாரு, இப்னு உமரே சொல்லி காட்டுறாரு, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்னை உஹூத் போர்க்களத்தில் நிப்பாட்டினாங்க. நானும் 14 வயது சிறுவனாக இருந்தேன். ஃபலம் யுஜிசனி, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எனக்கு அனுமதி அளிக்கவில்லை. உஹூத்ல நிப்பாட்டுறாங்க 14 வயசுல, ஆனால் அனுமதி கொடுக்கல. போர் செய்ய வேண்டாம், நின்றுக்கிட்டு போற பாரு அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இவர் 2 போரை பார்க்குறாரு. போர் நடந்துகிட்டு இருக்குது. அதில் இப்னு உமர் 2 போரை பார்க்குறாரு. அத்தாவும் போர் செய்கிறாரு, ரசூலுல்லாஹும் போர் செய்கிறாங்க, எல்லாரும் போர் செய்கிறாங்க. அத்தா போர் செய்கிறாரு. இதான் முன்மாதிரி. உங்கள் குழந்தை ஒரு விஷயத்தில் திருந்தணும்னா முதல்ல பெற்றோர்கள் திருந்தி அந்த செயலை அவருடைய கண் முன்னாடி செஞ்சு காட்டணும். உமர் போர் செய்கிறாரு, கத்தி தூக்கிட்டு போர் செய்கிறாரு, படையெல்லாம் பின்வாங்கி ஓடுது. போர்க்களம்னா என்னங்கிறத 14 வயசுல இப்னு உமர் தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்து 15 வயசு ஆகுது. ரசூலுல்லாஹ் கொண்டாந்து ஹந்தக்கு போர்க்களத்தில் நிப்பாட்டுறாங்க. ஹந்தக்கில் நிப்பாட்டினா பார்க்குறாரு போர்க்களத்தை. ஏற்கனவே ஒரு அனுபவம் உஹூத் போர்க்களத்தில் கிடச்சிருச்சு, பார்த்தாச்சு, போற பார்த்தாச்சு, எப்படின்னு கற்றுக்கிட்டாச்சு. ஹந்தக்கில் கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தார்கள். யாருக்கு? இப்னு உமருக்கு. 15 வயசுல கத்தியை தூக்கிட்டு எதிரியினுடைய கழுத்தை பதம் பார்ப்பதற்காக போர்க்களத்தில் நிற்கிறாங்க. காரணம் என்ன? இதான் முன்மாதிரி. அத்தாவும் போர் செய்கிறாரு, மகனும் போர் செய்கிறார். அத்தா எப்படி போர் செய்யறேன்னு பாருன்னு உமர் போர் செய்கிறார். ரசூலுல்லாஹ் நிப்பாட்டுறாங்க, பார்க்குறாரு அத்தாவை.
ரெண்டாவது ஹந்தக் போர்க்களத்தில் உமரும் போர் செய்கிறாரு, மகனாரும் இப்னு உமரும் போர் செய்கிறாரு. இதுதான் முன்மாதிரி. உங்களுடைய குழந்தைகள் நல்ல வாழ்க்கை செம்மையாக வளர வேண்டும் என்றால் நீங்கள் முதல்ல உங்களை திருத்தி உங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக மாற்ற வேண்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட வேணும் அறிவுரையே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா, என் அத்தாவே காலைல 5 மணிக்கு எந்திரிக்க மாட்டார், நான் என்னத்துக்கு எந்திரிக்கிறேன் அவன் விட்டுருவான். அத்தாவே ஃபஜர் தூங்காமல் 10 மணிக்கு எந்திரிச்சிட்டு அவன்கிட்ட போய் என்ன ஃபஜருக்கு போனியா மனசாக்கு போனியா அப்படின்னு கேட்டால் கேட்கவே மாட்டான். ஏதா நீனே 10 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன்னு சொல்லிடுவான். இப்போ நம்ம முதல்ல நம்முடைய வாழ்க்கையை திருத்தி கொள்ள வேண்டும். நாம் திருத்திக்கிற நம்முடைய பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருவோம். அத்தாவோட தொழுக போயிடணும், அத்தா கரெக்டாக இருப்பார், அத்தா உறுதியாக இருப்பார், அத்தா பாசமும் காட்டுவார், உறுதியாகவும் இருப்பார், அவன் கரெக்டாக செய்வார், 3 வழிமுறையை கரெக்டாக வச்சிருப்பாருன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையை அவனே தீர்மானித்துக் கொள்வான். இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறா இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ரசூல்லா ஒரே வார்த்தையில சொன்னாங்க. சின்ன பிள்ளை தான், சின்ன பிள்ளையை கூப்பிட்டு ரசூல்லா சொல்கிற வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய சில வாசகங்களை சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள குறிப்பிட்டு ரசூல்லா கூப்பிட்டு சொல்கிறாங்க, யா குலாம், இந்த மாதிரி சிறுவனே அப்படின்னு கூப்பிட்டு ரசூல்லா சொல்கிறாங்க, இன்னி அல்லி முக்கபி களிமாத்தின், உனக்கு நான் சில வார்த்தைகளை கற்றுத்தருவேன், இதை நீ வாழ்க்கையில் ரொம்ப பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த வார்த்தைகளை பின்பற்றணும். சின்ன பிள்ளை தான், சின்ன பிள்ளைகிட்ட ரசூல்லா சொல்கிற அறிவுரை, உனக்கு சில வார்த்தைகளை சொல்லுவேன், நீ வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று ரசூல்லா சொல்லிட்டு தொடர்ந்து பேசுகிறாங்க. யஹ்ஃபதில்லா, நீ அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பேணுதலாக இருக்கணும், அல்லாஹ் உன் விஷயத்தில் பேணுதலாக இருப்பான். அடுத்து சொல்கிறாங்க, நீ எதை கேட்குறா இருந்தாலும் முதல்ல அல்லாஹ் கிட்ட கேளு, அப்புறம் போய் வேற ஆள்கிட்ட கேட்டுக்க. முதல்ல அல்லாஹ் கிட்ட கேட்கணும். உனக்கு ஒரு உதவியா, முதல்ல அல்லாஹ் கிட்ட உதவி தேடு, அதுக்கப்புறம் வேணா உலகத்தில் தேடிக்கலாம். இதை ரசூலா ஒரு வழிமுறையாக சொல்லி தராங்க பச்சை பிள்ளைகிட்ட. அடுத்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உலகமே ஒரு நாள் உன் பின்னாடி நிற்கும், உலகத்தில் இருக்க எல்லாருமே உன் பின்னாடி நிற்பான். உனக்கு என்ன தோணும்? நாம் வெற்றி பெற்றலாம்னு தோணும். எல்லாருமே நம்ம பின்னாடி தானே, படை பலமே நம்ம பின்னாடி தான் இருக்குது, வெற்றி பெற்றலாம் தோணும். இதெல்லாம் வாழ்க்கைக்கான அறிவுரை. அத்தா திருந்து இருந்தாலும் இந்த மாதிரி அறிவுரைலாம் வழங்க முடியும். அறிவுரை சொல்கிறாங்க ரசூல்லா, உன் வாழ்க்கையில் உலகமே இப்போ எல்லா மக்களும் உன் பின்னாடி உன் பின்னாடி நின்று நீ படைக்கு தலைவனாக நின்றால் வெற்றி நமக்குத்தான் அப்படின்னு உனக்கு தோணும். ஆனால் அப்போ நீ மனசு என்ன நினைக்கும்னு கேட்டால், அல்லாஹ் எது நான்னாலும் அதான் நடக்கும்னு உனக்கு உறுதியாக இருக்க வேண்டும். அடுத்து ஒரு நாள் எல்லாரும் உனக்கு எதிரியாக நிற்பான், நீ மட்டும் தன்னந்தனியாக நிற்ப. அந்த நேரத்தில் ஆஹா இவ்வளவு பேர் சேர்ந்துட்டான், நம்மளை அழிச்சிருவான்னு உன் மனசுல தோணும். அப்பவும் மனசு என்ன வார்த்தை இருக்கணும்னா, அல்லாஹ் நான்றதுதான் நடக்கும், அல்லாஹ் நான் இதிலே வெற்றி தரலாம் அப்படிங்கிறது உன் மனசுல ஆழமாக இருக்க வேண்டும் என்று நபிகளார் சொன்னார்கள். சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க, ஏடுகள் காய்ந்து விட்டது, பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது. அல்லாஹ் விதி எழுதி முடிச்சுட்டான், விதிப்படி தான் நடக்கும். எல்லா மக்களுமே உன் முன்னாடி நின்றாலும் உன் மனசு அல்லாஹ் நான்றதான் நடக்குங்கிறது இருக்கணும். இதான் ஆன்மீகத்தையும் போதித்து வாழ்க்கை நெறியையும் போதித்து உறுதியாகவும் நின்று பெற்றோர்கள் ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பை சரிவர நபிகளார் காட்டி தந்தார்கள். மருத்துவர்களும் அதைத்தான் பேசுகிறார்கள். அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நம்மையும் நம்முடைய குழந்தைகளையும் குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு காப்பாற்றக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹி தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.